பழனி அருகே சாதியின் பெயரால் கோர தாண்டவம். பாதிக்கப்பட்ட மாணவன் மருத்துவமனையில் அனுமதி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த மொள்ளம்பட்டி என்கிற கிராமத்தில் காட்டுதுரை என்பவரது மகன் விக்னேஷ் என்பவர் 9ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் மொள்ளம்பட்டி கிராமத்தில் உள்ள சுடுகாடு அருகே நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த நிலையில் அவ்வழியே வந்த உயர் சமூகத்தை சேர்ந்த ராமுகண்ணு என்பவர் மது போதையில் விக்னேஷை அழைத்து தந்தை பெயரை கேட்டு பட்டியலின மாணவர் என்று தெரிந்த நிலையில் ஜாதியை குறிப்பிட்டு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார். மேலும் விக்னேஷ் வீட்டிற்கு செல்ல முயன்ற நிலையில் மது போதையில் இருந்த ராமுகண்ணு விக்னேஷை அருகில் இருந்த குச்சியை எடுத்து சரமாரியாக அடித்துள்ளார். தொடர்ந்து உடம்பில் பல்வேறு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் நடந்ததை பெற்றோரிடம் கூறவே உடனடியாக 108 அவசர வாகனத்தின் மூலம் சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் ஜாதியை குறிப்பிட்டு கடுமையாக தாக்கிய ராமுகண்ணின் மீது கீரனூர் காவல்துறையினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் ராமுகண்ணு தலைமறைவாகியுள்ளார். தொடர்ந்து அவரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட விக்னேஷ் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். உணவுத்துறை அமைச்சரின் சொந்த தொகுதியில் ஜாதியின் பெயரில் கோர தாண்டவத்தால் மாணவர்களின் நிலை கேள்விக்குறியாக காணப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து ஜாதி வெறியாட்டம் நடத்திய ராமுகண்ணுவை கைது செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். என் பேர் விக்னேஷுங்க. நேற்று ராம்கண்ணன் ஒருத்தர் போதையில் வந்தாருங்க. என்னை எதுன்னு கூட கேட்கலிங்க. பிடிச்சி அடின்னு அடிச்சுங்க. கையங்காலில் வீங்கி போச்சுங்க. வீங்கின வாக்கில் அவர் என்ன சாகடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜாதி பற்றி தானே சொல்லி அடிச்சாரு. ஒரு தலித் அருந்தையர் சமுதாயத்தை சேர்ந்த விக்னேஸ்வரன் என்கிற ஒரு சிறுவனை வந்து ஜாதி வெறி பிடிச்சவங்க தாக்கி மிக பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது தொடர்ந்து அந்த பகுதியில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் போலீஸோ யாரோ இனிமேல் எஃப்ஐஆர் போடல.